வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட் த சைக்காலஜி ஆஃப் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல காதில் கேட்கக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குது? எல்லா விதமான பலதரப்பட்ட செய்திகள்ன்ற வரும்போது அதில் என்ன சிலதெல்லாம் இனிமையானதாக இருக்கும், நிறைய செய்திகள் என்ன தேவையில்லாததாகவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம உளவியல் அடிப்படையில் சொல்லுவோம் செலக்டிவ் ஹியரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சில நேரத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத செய்திகளை சொல்லும்பொழுது அதுபோல் நிகழ்ச்சிகள் எங்கேயோ நடக்கிறத நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அதை பற்றி நம்ம கவனிக்காமையே போயிடுவோம். அதில் என்ன நடக்கிறது, டஸ் இட் ரிக்வயர் அவர் அப்சர்வேஷன் அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் அது இல்லாமல் நம்ம மேலே போய்கிட்டே இருப்போம். சில சமயத்தில் பார்த்துருக்கோம், நம்மளோட நிகழ்ச்சியிலேயே நிறைய தடவை இப்போ அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதாவது செலக்டிவாக சில விஷயங்களை நம்ம பார்க்கோம். ஒரு ரூமுக்கு போகிறோம், அங்கே நிறைய சாமானெல்லாம் இருக்குது, நிறைய என்ன நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலும் நம்மளுக்கு எது விருப்பம் இருக்கோ அது மட்டும்தான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்திகளை சேகரிச்சுக்கிட்டு வந்துடுவோம். எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அதற்குண்டான ஒரு கருத்தை சொல்கிற அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்காமல் நம்மளுக்கு தேவையான செய்திகளை மட்டுமே பார்த்துட்டு தேவையான செய்திகளை மட்டுமே நம்மளுக்கு எவ்வளோ புரியுதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு அதை நம்ம என்ன செய்வோம், அதை நிகழ்ச்சியை பற்றி ஒரு கருத்து சொல்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இது மனித இயல்பு. ஏன்னா எல்லாவற்றையும் பார்த்த பிறகு பொதுவான ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்பது ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் முடியும். பாக்கி இருக்க ஒரு இடத்துக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, ஒரு ட்ரேட் ஃபேர் நடக்கிறது, ஒரு ஃபேர் நடக்கிறது, இல்லை இப்போ ட்ரேட் ஃபேர் வேண்டாம், ஒரு சாதாரண ஸ்கூலில் அந்த வருஷத்து முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஷோ மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபேர். அந்த ஃபேரில் எல்லா வகுப்பில் நடந்த நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு அதற்காக மொத்தமாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறத காட்டிலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க பிள்ளைங்க எந்த வகுப்பில் படிக்கிறாங்களோ அந்த வரைதல், அந்த ட்ராயிங், அந்த பெயிண்டிங்ஸ், அந்த கிராஃப்ட் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல துவங்குவாங்க. அது ஏற்புடையதன்று. தனிப்பட்ட முறையில் இட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ், நம்மளால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணலாமே தவிர. ஆனால் ஒரு ஸ்கூலில் நடக்கிற மொத்த பெயிண்டிங்ஸும் பார்த்துட்டு தான் ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறதுல 6-7 வகுப்பு இருக்குது, ஒருத்துக்கு 2-3 செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 20 செக்ஷனில் இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸும் பார்த்துட்டு தான் நம்மளோட ஒப்பீனியன் சொல்லணும். அதுதான் ஏற்புடையது. அதுபோல் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம தயார் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் பொதுவாக எல்லோரும் எப்படி இருப்போம், ஒரே ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு அந்த வரைதல், அந்த படம் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு அது மட்டுமே சிறப்பானதாக இருக்குது, இது சிறப்பாக இருக்குது, இதில் எனக்கு ரொம்ப ஐ லைக் டு டூ லைக் திஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் திஸ் அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கருத்துக்களை அதில் பதிவு செய்வோம். இது என்னது, நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறோமே, நம்மளோட காதால் கேட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், கண்ணால் பார்த்து என்ன கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொன்னால் இவை அனைத்துமே இட் கம்ஸ் அண்டர் குவைட் சப்ஜெக்டிவ் நேச்சர். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் வாழ்வு என்பது நம்ம நடந்துட்டு போகிறோமே, டெய்லி டே டு டே ரொட்டீனில் செய்யக்கூடிய செய்திகளில் எல்லாம் தான் இருக்கும். தேவையானதும் இருக்கும், தேவையற்றதும் இருக்கும். ஆனால் நம்ம எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் சிறப்பானவைகள், தேவையானவைகள், எது நமக்கு தகுதி இருக்கோ, எதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமோ அது வரைக்கும் செய்யணும். ஆனால் முயற்சி என்பது முழு அளவில் இருக்கணும். நம்ம எதுவுமே செய்யாமல் இவ்வளோதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி லைட்டர் வெயினில் செய்துட்டு போனால் யங்கர் டேஸில் இட் இஸ் ஓகே. ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் லைட்டர் வெயினில் செய்கிறது ஏற்புடையது தான். பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்கள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வரப்போகிற வகுப்புகளில் நான் முழு முயற்சி எடுத்து நிறைய நேரம் செலவு பண்ணி பாடங்களை படிக்க வேண்டி வரும். அதனால் நிச்சயமாக என்ன இருக்கும், நம்மளோட எஃபர்ட் முழு அளவில் இருக்கணும். லைட்டர் வெயினில் செய்கிறத அதாவது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க பிரியப்படுவாங்கன்னு வைங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற பிரியப்படுறது அது சின்ன வகுப்பில் ஏற்புடையது. ஆனால் வகுப்புகள் மேலே வரும்பொழுது 6, 7, 8 அதுபோல் வகுப்புகளை படிக்க துவங்கும் போது கம்ஃபர்ட் ஜோன் என்பது குறைவாகவும் லெர்னிங் ஜோன் மிகவும் நிறைய பர்சன்டேஜ் அது எடுத்துக்கும். லெர்னிங் ஜோனுக்கு நிறைய நேரம் செலவு பண்ண வேண்டி வரும். அதனால தான்
டயட்டுன்னு சொன்னால் நம்ம சொல்கிறோம் டயட் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். காதால் கேட்கறது என்ன? செவிப்புலன். செவிப்புலனுக்கு எந்த செய்திகள்லாம் நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் கண்ணு பார்க்குறோம் அப்படின்னா கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இவை இரண்டுமே என்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவையானவர்களுக்கு மேலே அதை செய்து செயல்பாடு புரிந்து கொண்டு அதை அனுசரிக்கணும், செயல்பாடு புரிந்து கொண்டு நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.